ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிட். தளபதி ஃபேன்ஸ் ஆன நம்ம மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவோட எல்லா ஃபேன்ஸுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அப்டேட் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த அப்டேட் பார்த்திங்கன்னா அன்அஃபிஷியல் நியூஸ் கிடையாது, ஃபேக் நியூஸும் கிடையாது. இட்ஸ் ஆன் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அப்டேட்டு. இந்த 2 டேஸாக பார்த்திங்கன்னா பயங்கரமாக பைத்தியக்கார மாதிரி பார்த்திங்கன்னா புலம்பிட்டு இருந்தேன். ஜனநாயகனுக்கு அப்புறம் தளபதி திரும்பவும் படம் நடிக்க மாட்டாரா? அவ்வளோதானா? ஜனநாயகன் தான் தளபதியோட கடைசி படமா? வருஷம் தளபதியோட எல்லா பர்த்டேக்கும் படத்துல இருந்து ஏதாவது கிளிம்ஸ் வீடியோ, ஃபர்ஸ்ட் லுக், ட்ரெய்லர் இப்படி ஏதாவது ரிலீஸ் பண்ணுவாங்களே. இந்த வருஷம் பாத்தீங்கன்னா கிளிம்ஸ் வீடியோ ஜனநாயகன் படத்துக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவுதானா? இதுதான் லாஸ்ட் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்றதா இருக்குமா? நெக்ஸ்ட் இயர் இது மாதிரி எந்த படத்துக்கும் வராது. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். பட் இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் பாத்தீங்கன்னா துள்ளி குதிச்சுட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஹாப்பியா இருக்கேன். அப்படி என்னதான் ப்ரோ சந்தோஷமான நியூஸ், அப்படி என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்க எல்லாருமே கேட்பீங்க. எனக்கு என்னன்னா கைண்ட் ஆஃப் எமோஷனலா இருக்கு இந்த நியூஸை கேள்விப்படும் போது. இதுக்கு பாத்தீங்கன்னா மமிதா பைஜு அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் நன்றியை சொல்லிக்கிறேன். எதுக்கு ப்ரோ மமிதா பைஜு அவர்களுக்கு நன்றி சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. எதுக்குன்னா தளபதி அவருடைய 69 படத்துக்கு அப்புறம், அதாவது ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் திரும்பவும் தளபதி படம் நடிப்பாரு. அப்படிதான் இந்த வீடியோவை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாமா? இதை நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். தளபதி அடுத்தது படம் நடிப்பாரா நடிக்க மாட்டாரா அப்படின்றதெல்லாம் அவரு கையில தான் இருக்கு. பட் தளபதி சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் அரசியல் தான் அப்படின்னு. அதை நம்ம மதிக்கணும். அட் த சேம் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் மமிதா பைஜு அவர்கள் இந்த ஈவெண்ட்டில் சம்திங் ஏதோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்க ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறாங்க, ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் தளபதி கிட்ட கேட்டேன். என்ன கேட்டேன் அப்படின்னா, ஜனநாயகன் படத்துக்கு அப்புறம் அவ்வளோதானா, இனிமேல் நீங்கள் படம் நடிக்க மாட்டீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். அதுக்கு ஆக்சுவலாக தளபதி என்ன சொன்னார் அப்படின்னா, எலெக்ஷனோட ரிசல்ட்டை பொறுத்து தான் என்னால் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காராம். ஸோ 2026 எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் அவரோட இந்த சினிமா கெரியர் அடுத்தது தொடருமா இல்லை இதுதான் லாஸ்ட் அப்படின்றத டிசைட் பண்ண முடியுமா? இந்த விஷயத்துல நம்ம 2 விஷயங்கள் ப்ராப்பரா யோசிக்கணும். பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் நான் டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், ஐயோ அவரு பார்த்தீங்கன்னா அரசியலே வேணாம், எலெக்ஷன்ல யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிலாம் தயவு செஞ்சு யாருமே பண்ணாதீங்க. அது அவருக்கு நம்ம பண்ணுற மிகப்பெரிய துரோகம். ஏன் சொல்கிறேன்னா, அந்த மனுஷன் அவரோட மார்க்கெட்டு, ஃபேன் பேஸு எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்காருன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களுக்கு நல்லது பண்ணணும், ஒரு நல்ல அரசியலை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சினிமாவை விட அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட். சினிமாவில் ஒரு நடிக்கிறாரா, ஒரு 200 ரூபா டிக்கெட்டுக்கு கொடுத்தோமா, பார்த்துட்டோமா, வந்துட்டோமா அப்படின்னு இல்லாமல் உண்மையாக பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்காரு. உண்மையாக மக்களுக்கு பணிகள் செய்யணும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்த அவர் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற டைம்ல அவரு பார்த்தீங்கன்னா அப்போ அரசியல் போதும் வேணான்னு சொல்லிட்டு சினிமாவுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறது ரொம்ப சுயநலமான விஷயம். இவரு பாத்தீங்கன்னா அரசியலும் பண்ணிக்கிட்டு ஒரு பக்கம் சினிமாவும் பண்ணிக்கிட்டு இருந்தாருன்னா அது பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியா இருக்கும். பட் இப்போ அபிஷியலா பாத்தீங்கன்னா மமிதா பைஜு அவர்கள் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி தளபதியே சொல்லிட்டாரு, எலெக்ஷன் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் என்னால டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல அவரு நினைக்கிறத பாத்தீங்கன்னா சாதிக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஒரு கோரிக்கை. அபார்ட் ஃப்ரம் தட் அவரோட டிசிஷன் சினிமாவுக்கு திரும்ப நடிக்க வர்றதும் வராததும். அண்ட் இன்னொரு பக்கம் இந்த நியூஸை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய தளபதி ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா, மெச்சூர்ட் ஆகாத தளபதி ஃபேன்ஸே பார்த்தீங்கன்னா தளபதிக்கு ஓட்டு போட மாட்டாங்க 2026 எலெக்ஷன்ல. அந்த ஒரு தப்பை மட்டும் பண்றாதீங்க நண்பா. 2026 எலெக்ஷன்ல தளபதி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா திரும்பவும் சினிமாவுக்கு நடிக்க வந்துருவாரு. பட் ஆனா அவரை ஓட்டு போடாம தோக்கடிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஜென்மத்திலே பாத்தீங்கன்னா பிக் ஸ்கிரீன்ல திரும்பவும் தளபதியை பார்க்க முடியாது. தளபதியோட மொரட்டு அணிலுக்கு பாத்தீங்கன்னா இது தெரியும். ஜெயிச்சிட்டாருன்னா கூட திரும்பவும் நடிக்க வந்துருவாரு. தோத்துட்டாருன்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா வரமாட்டாரு. அவரோட ஆரம்ப காலத்துல இருந்து சினிமா கெரியர் தொடங்கினாரு இல்லையா, அப்போல இருந்து இப்போ வரைக்குமே பாத்தீங்கன்னா சினிமால இந்த ஒரு உச்சத்துல இருக்காரு அப்படின்னா
அதுதான் ரீசன். 2026 தளபதி ஜெயிச்சு அரசியல்ல ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையா இருக்கணும். நம்மளோட சுயநலத்துக்காக தளபதியை தோக்கடிச்சிடாதீங்க. நம்மளை நம்பி தான், நமக்காக தான் பார்த்தீங்கன்னா தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரை நம்ம எப்படி வர வைக்கணும், அவரை நம்ம எந்த ஒரு இடத்துல உட்கார வைக்கணும் அப்படின்றது நம்ம கையில் தான் இருக்குது. 2026 எலெக்ஷன் மறந்துடாதீங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.